அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். எந்த பாவத்தை குறித்து உனக்கு உணர்ச்சி இருக்குதோ அந்த பாவத்தை குறித்து ஆண்டவர்ட்ட சொல்லு. சுவாமி, இன்னைக்கு நான் கலந்து கொள்கிற இந்த திருவிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட திருவிருந்தா இருக்கணும். நான் இனிமே நான் குடிக்க மாட்டேன், இனிமே நான் பாவம் செய்ய மாட்டேன், இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடும் சுவாமி என்று சொல்லி செய்த தீர்மானத்தின் பிரகாரம் நிறைவேற்றுவதற்கு ஜாக்கிரதையா இருங்க. திருவிருந்தில பங்கு கொள்ளாதவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி செபிக்கலாம். வேத புஸ்தகம் சொல்லுகிறது, எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம், சபை கூடி விடுகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் யாரும் விட்டு விடாதீர்கள். சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் யாரும் விட்டு விடாதீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எத்தனை வாரங்கள் கர்த்தர் உனக்கு சுகத்தையும் பலத்தையும் தந்தார். எத்தனை வாரங்கள் பலத்தை கொடுத்தும் கூட நீ அலட்சியப்படுத்தி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்த நாட்கள் எத்தனை. தேவ மக்கள் கூடி வருகிற வேளையில நீ ஆராதனையில எப்படியாவது கஷ்டப்பட்டு நீ கலந்து கொள். இந்த ஆராதனையில கூட எத்தனையோ வயதானவர்கள் எல்லாம் கலந்துருக்கிறாங்க, கஷ்டத்துக்கு மத்தியில வந்திருக்கிறாங்க. ஏன், நானும் ஒரு நாள் எழுந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு வரும். கர்த்தாவே, அந்த நாள் வருவதற்கு முன்பதாக என்னால் எத்தனை கூட்டங்களுக்கு போக முடியுமோ அத்தனை கூட்டங்களுக்கு நான் போவேன், ஆசீர்வாதத்தில் நானும் பங்கு கொள்வேன் என்று சொல்லி வாஞ்சியோடு வந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இனிமேல் ஆராதனை அசட்டை பண்ணாதீர்கள். யார் பிரசங்கம் பண்ணாலும் சரி, யார் நடத்தினாலும் சரி, ஆராதனை பொதுவானது. எந்தெந்த சபையில் நீங்க இருக்கிறீங்களோ அந்த சபையில நீங்கள் போங்க, ஆராதனையில கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருவிருந்து சமயத்திலும் கூட அதே மாதிரிதான். பாவத்தை நீ அறிக்கை செய்து விட்டுவிட்ட ஒரு அனுபவம் உனக்கு இருக்குமானா கர்த்தர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பார். தம்முடைய ரத்தத்தினால் உன்னை கழுவி உன்னை சுத்திகரிப்பார். சுத்திகரிக்கப்பட்ட நிலைமையில தேவனுடைய மக்களோடு சேர்ந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற மக்களாய் இந்த திருவிருந்தில பங்கு கொள்கிறது தான் உண்மையான ஒரு பாக்கியம், உண்மையான ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு நாம அப்படி செய்யலாமே. ஒன்னும் இப்போ காலம் கெட்டு போகவே இல்லை. சரியான நேரத்தில் தான் இப்போ நாமும் வந்திருக்கிறோம். கண்களை மூடி நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை செய்து, இன்றைக்கு திருவிருந்த எனக்கு எந்த ஆக்கினியும் வரக்கூடாது சுவாமி. யாரெல்லாம் இன்னைக்கு திருவிருந்தில கலந்து கொள்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம், அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை தாரும் சுவாமி என்று சொல்லி நம்ம ஜெபிச்சால் என்ன? வேதவசனம் சொல்லுகிறது, அவனவன் தன்னைத்தான் சோதித்தறிந்து இதுல பானம் பண்ண கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனவன் தன்னைத்தான் சோதித்தறியணுமா. கொடுக்கிறது யாரு, பக்கத்துல இருக்கிற யாருன்னு சோதிக்க சொல்லல. நீ யோகியமான் தான் கர்த்தர் கேட்கிறார். நீ யோகியமா, அவனுடைய ஆத்மாவுக்கு அவன் தான் கணக்கு கொடுக்கணும். கர்த்தாவே, என்னை நான் சமூலமாய் படைக்கிறேன். எனக்குள்ள விரோத மனப்பான்மை இருந்தது சுவாமி. 5 வருஷமா 6 வருஷமா நான் பேசவே இல்லை, ஆனா இனிமே நான் பேசுவேன், சமாதானப்படுத்திக் கொள்வேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணு. இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே மன்னிப்பு கேட்க முயற்சி பண்ணுங்க. அவங்க வந்து மன்னிப்பு கேட்கட்டும்னு காத்திருக்க வேண்டாம். யாரு மன்னிப்பு கேட்க முந்தி கொள்கிறீங்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். யாக்கோபுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய வியாதி சுகமாக வேண்டும் என்றால் ஒருவர் குற்றங்களை ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆமா, உங்களுடைய வியாதி சுகமாகணும்னாக்கா நீ அறிக்கை செய்யணும், ஒருவர் தவிர ஒருவர் மன்னிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கணும்னாக்கா மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுது, நீ மற்றவருடைய பாவத்தை நீ மன்னிச்சனாக்கா உன்னுடைய பாவத்தை நான் மன்னிப்பேன், உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்பேன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஜெபத்தை கேட்கணும்னாக்கா நீ மற்றவனை மன்னிக்கணும். அதே மாதிரி காணிக்கை கொண்டு வந்து கொடுக்கும் போது உன்னுடைய பீடத்தண்டையில வந்து நின்று உன் சகோதரத்துல குறை உண்டன் கண்டனாக்கா உன் காணிக்கை அங்கேயே வச்சுட்டு சகோதரத்துல போய் ஒப்புரவாகிட்டு அப்புறம் காணிக்க போடுன்ற. காணிக்கை அங்கீகரிக்கணும்னா கூட நீ ஒப்புரவாகணும். உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கணும்னா கூட நீ ஒப்புரவாகணும். உன் வியாதி சுகமாகணும்னா கூட நீ ஒப்புரவாகணும். ஒப்புரவாகுதலின் அடிப்படையில தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் எங்களை மன்னித்தீர். நாங்கள் எவ்வளவோ பாவத்தை செய்திருந்தோம். உம்முடைய ரத்தத்தினால் நீர் எங்களை கிருபையோடு மன்னித்து கழுவினீர். ஆனால் நாங்கள் மற்றவர்களை மன்னிக்காமல் இருக்கிறோமே சுவாமி, தயவுசெய்து எங்கள் மன்னிக்கும் சுபாவத்தை எங்களுக்கு தாரும், விட்டு கொடுக்கிற சுபாவத்தை எங்களுக்கு தாரும். இன்றைக்கு ஆராதனை ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை இருக்கட்டும், இன்றைக்கு திருவிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட திருவிருந்தா இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொரு வயது முதிர்ந்தவர்களையும் ஆசீர்வதித்தரலும் சுவாமி, அப்படி சரீரத்தை ஆசீர்வதித்தரலும். அதே மாதிரி கணவனும் மனைவியுமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்தரலும், வாலிபர்களை ஆசீர்வதித்தரலும், கை குழந்தைகளை ஆசீர்வதியும், கர்ப்ப ஸ்திரீகளை ஆசீர்வதித்தரலும் சுவாமி. புதிதாய் திருமணமானவர்களை ஆசீர்வதித்தரலும் கர்த்தாவே. குழந்தைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களை ஆசீர்வதித்தரலும். இந்த சபையினுடைய மூப்பன்மார்களை ஆசீர்வதித்தரலும். சபையினுடைய போதகர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தரலும். மற்ற சபையிலிருந்து வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலும். ஆராதனை ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை சமாதானத்தோடு பிரிந்து போக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கிருபையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்து
கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. வணக்கம் வைத்திய கலாநிதி புஷ்பராஜன் அவர்களே. வணக்கம். நீங்கள் இலங்கைக்கு இதற்கு முன்னும் வருகை தந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமா. அதே வேளையில் நீங்கள் தற்பொழுது இலங்கைக்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இலங்கைக்கு வந்திருக்கும் நோக்கம் என்னவென்று எங்களுக்கு சுருக்கமாக சொல்ல முடியுமா? என்னுடைய வாழ்க்கையில கடவுள் செய்த பெரிய அதிசயங்களையும் என்னுடைய ஆரம்பகால வாழ்க்கையை மாற்றி என்னை ஒரு உண்மையான ஒரு மனுஷனாக மாற்றி விவரங்களையும் கூடியவரை எல்லாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற பாரம் எனக்கு உண்டு. அதன்படி சத்தியவசன நிகழ்ச்சி என்னுடைய அழைப்பிற்கு இணங்க, பேக் டு தி பைபிள் பிராட்காஸ்ட் நிலைய அதிகாரியுடைய அழைப்புக்கு இணங்க நான் இந்த இலங்கைக்கு மறுமுறை நான் வந்திருக்கிறேன். நல்லது. நீங்கள் சத்தியவசன நிகழ்ச்சிகளிலும் அதிக ஈடுபாடு கொண்டுள்ளீர்கள் என்பதை நான் உங்களது பிரசங்கத்தை நேரடியாக கேட்கும் போது காணக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமல்ல, நீங்கள் நடத்திய பிரசங்கங்களில் அநேகம் பேர் வெகு ஆர்வத்தோடு கலந்து கொண்டதை நான் கண்டேன். இளைஞர்கள், வயோதிபர்கள், இப்படி வயது சார்பு இல்லாமல் பலரும் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு சிறப்பான கருத்துக்களை பரிமாறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது என்பது எங்களுக்கு கண்கூடாக தெரிகிறது. இதை கேட்கும் கிறிஸ்தவ அன்பர்கள், அதாவது உங்களது பிரசங்கங்களை கேட்கும் கிறிஸ்தவ அன்பர்கள் எந்த அளவில் இதை ஒத்துக்கொள்கிறார்கள் என்பதையோ அல்லது எந்த அளவில் இதை வரவேற்கிறார்கள் என்பதையோ பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? செய்திகளுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் உள்ள மாற்றங்கள், அவர்கள் எழுதுகிற கடிதங்கள், செய்திகளின் போதே அவர்கள் கவனிக்கிற அந்த விதங்கள், இவைகளை பார்த்து உண்மையிலேயே கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதை பார்க்கிறேன். நான் எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பிரசங்கத்தின் மூலியமாக எந்த ஒரு மனுஷனையும் மாற்றக்கூடும் என்று நான் நினைக்கிறதே கிடையாது. ஒரு மனுஷன் மற்றொரு மனுஷனை நிச்சயமாக மாற்ற முடியாது. ஆனால் கடவுள் ஒரு மனுஷனை மாற்ற முடியும் என்பதை பரிபூர்ணமாக நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில தான் என்னை மாற்றிய என் தெய்வத்தை குறித்து நான் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன், என் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். மனிதனுடைய பொதுவாக கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனைகள், வாழ்க்கை பிரச்சனைகள், அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள், இவற்றை மாற்றுவதற்கு செபித்தல் என்பது எந்த அளவில் உதவுகிறது என்பதை நீங்கள் சற்று விளக்கமாக சொல்லுங்கள். கடவுளோடு மனுஷன் தொடர்பு கொள்ள ஒரே ஒரு வழி ஜெபம் ஒன்று மாத்திரம்தான். ஜெபத்தின் மூலமாகத்தான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் கடவுளிடத்துல சொல்ல முடியும். வேத புஸ்தகம் வாசிக்கிறது மூலியமாய் கடவுள் நம்மிடத்துல பேசுகிறதை அறிய முடியும். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் உண்டு. இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனை நம்பினாலும் அவன் கடைசி வரைக்கும் நம்மை ஆதரிப்பான் என்று சொல்லி நம்ப முடியாது. பெற்றவர்களானாலும் சரி, பிள்ளைகளானாலும் சரி, கூட பிறந்தவர்களானாலும் சரி, தொழில்கள் கூட அல்லது வியாபாரங்கள் அல்லது நம்முடைய வேலைகள் கூட நம்மை கடைசி வரைக்கும் ஆதரிக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் கடவுள் நம்மை கடைசி வரைக்கும் கைவிடாத ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த ஜெபத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் ஆண்டவரோடு சொல்லலாம், பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு நண்பனை போல அவர் நாம் ஜெபிக்கும் போது பக்கத்தில் வந்து அவர் கேட்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, 145 சங்கீதம் 18வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபஸ்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எப்பொழுது ஜெபித்தாலும் அவர் பக்கத்தில் வருகிறார். அதனால் தான் அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று. திரு புஷ்பராஜன் அவர்களே, நீங்கள் வைத்திய கலாநிதியாக இருந்தும் கூட தற்பொழுது இந்த கிறிஸ்தவ பிரச்சாரங்களில் அதிகமாக ஈடுபட்டு வருகிறீர்கள். அத்தோடு உங்களுக்கு இந்த விதமான மனமாற்றத்தையோ அல்லது இந்த துறையில் ஊக்கத்தை அளிப்பதற்கு உங்களுக்கு ஏதுவாக அமைந்தது என்ன என்று ஒரு முறை சொல்லுங்களேன். நான் வாழ்க்கையில மிகவும் பயங்கரமான பாவங்களில் ஈடுபட்டவன். இந்தியா தேசத்துல, தமிழ்நாட்டில, சேலம் மாநகரத்துல என்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்தது. 1941வது வருஷம் நான் பிறந்தேன். ஆனால் சேலத்தில் நான் படிக்கும்போது நான் அநேக கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டேன். என் பெற்றோர்கள் என்னிடத்துல எவ்வளவு தூரம் என்னிடத்துல சொல்லி பார்த்தார்கள், என் வாழ்க்கை மாறவில்லை. 6 சகோதரிகளுக்கு பிறகு கடைசியாக பிறந்த என்னுடைய வாழ்க்கையில அதிகமான அளவு உலக பிரகாரமாக ஜீவித்தேன். ஆனால் இந்த சூழ்நிலையில நான் ஆரம்பத்துல வீட்டை விட்டு வெளியேறிய நான் ராணுவத்தில் சேர்ந்தேன். ராணுவம் தான் என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு வழிவகுத்து கொடுத்தது. அந்த இடத்துல தான் வைத்தியத்துறைக்கு கூட நான் படிக்க ஆரம்பித்தேன். 1964வது வருஷம் வைத்தியனாக நான் வெளியே வந்த போது ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபனத்தின் நிலையத்துல முதலாவது எனக்கு ஒரு வேலை கிடைத்தது.
அங்கு நல்ல ஆவிக்குரிய மாற்றம் உள்ளவர்கள் மாத்திரம்தான் எந்த வேலையும் செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் உண்டு. ஆனால் என்னை அவர்கள் தொடர்ந்து உபயோகித்தார்கள். காரணம், வேற டாக்டர்மார் யாரும் கிடைக்காததுனால என்னை உபயோகித்தார்கள். அந்த சூழ்நிலையில என்னிடத்துல நான் மனம் மாற வேண்டும் என்று எல்லாரும் என்னிடத்துல சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் ஒரு டாக்டராக இருந்ததுனால அவர்கள் சொல்லுகிறதை நான் அலட்சியப்படுத்தினேன். எனக்குள்ள ஒரு பெரிய அகம்பாவம் இருந்தது. ஆனால் சில வாரங்கள் கழிந்ததுக்கு பிறகு என்னிடத்துல பேசினவர்கள் எல்லாரையும் நான் அவமானப்படுத்தி இனிமேல் என்னிடத்துல இதை சொல்லக்கூடாது என்று சொல்லி அனுப்பினேன். ஆனால் ஒரு நாள் ராத்திரி 2:30 மணிக்கு நான் என்னுடைய அறையை விட்டு வெளியே வந்தபோது அங்கு ஒரு கூட்டம் கண்ணீரோடு அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை கவனித்தேன். அவர்கள் எதுக்காக ஜெபிக்கிறார்கள் என்று பார்த்தபோது என் பெயரை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறார்கள். கர்த்தாவே, இவரை எப்படியாவது மாற்றம், இந்த டாக்டர் புஷ்பராஜ் ஜீவித்தை மாற்றம் என்று சொல்லி அழுகிறதை பார்த்தேன். இவர்கள் ஏன் எனக்காக ஜெபிக்க வேண்டும்? இந்த கேள்விக்குறி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினது. சில வாரங்களுக்கு பிறகு நான் தனிமையாக வீட்டில் இருக்கும்போது சமாதானமற்றவனாக இருந்தேன். அப்பொழுது இவர்கள் ஜெபித்த அந்த ஜெபத்தை நான் கேட்க நேர்ந்தது, யோசிக்க நேர்ந்தது. தனிமையாக போய் உட்கார்ந்து என்னுடைய பாவங்களெல்லாம் நான் அறிக்கை செய்து, கடவுளே, எல்லாரும் என்னை குற்றவாளிகள் என்று சொல்லுகிறார்கள், வாஸ்தவம் தானா என்று சொல்லி ஆரம்ப காலத்தில் நான் செய்த ஒவ்வொரு பாவத்தையும் ஆண்டவருக்கு முன்னதாக அறிக்கை செய்தேன். அவர் கிருபையாய் அதை மன்னித்தார் என்பதற்கு உறுதி என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட சந்தோஷம். இனி நான் பாவத்தை செய்ய மாட்டேன் என்கிற உறுதி வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வாக்குத்தத்தம். மன்னிப்பு கேட்பவர்களுக்கு அவர் மன்னிப்பதற்கு உண்மை நீதி உள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி என் வாழ்க்கை முழுவதுமாக மாறினது. அதற்கு முன்பு போலி டாக்டராக இருந்தேன். ஆனால் இப்பொழுதோ உண்மை டாக்டராக இருக்கிறேன். கர்த்தர் என்னை ஆசிரியத்த இந்த காரியத்தை மற்றொருத்துல சொல்லாமல் என்னால் மறைக்க முடியவில்லை. ஆகவே தான் இளைஞர்களும் கூட உங்களுக்கு மத்தியிலும் சொல்லும் ஒரு சந்தோஷமான ஒரு பெருமையை நான் அடைந்து கொண்டிருக்கிறேன். உங்களது கருத்தினை கேட்கும் போது உண்மையாகவே இந்த செபித்தல் என்பது, அதாவது கிறிஸ்தவராகிய நாங்கள் எங்களுக்காக நாங்களே செபித்தலையும் விட மற்றவர்கள் எங்களுக்காக செபிப்பது நல்லது என்ற கருத்தை எங்களுக்கு ஊட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அந்த கருத்து நான் சரியான எதிர்பார்க்கிறேன். நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? ஆமாம், அது உண்மையான காரியம். இன்றைக்கு நம்முடைய இலங்கையில பெரிய மாற்றங்களோ, அமைதி, சந்தோஷம் இவைகள் உருவாக வேண்டும் என்றால் பெரிய பெரிய பிரசங்கமார்களை கூப்பிட்டால் மாத்திரம் போதாது. மனுஷனுடைய பிரசங்கம் யாரையும் மாற்றாது. ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்கள் சபை வித்தியாசம் இல்லாதபடி ஒரு இடத்துல உட்கார்ந்து இலங்கை நகரத்துக்காகவும் இலங்கை நாட்டுக்காகவும் இன்னும் மற்ற தேசத்தினுடைய அமைதிக்காகவும் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது நிச்சயமாக அதன் பலனை பார்க்க முடியும். வேத புஸ்தகத்தில் சொல்லுகிறது, 2 பேர் ஒரு காரியத்தை குறித்து என்னிடத்துல கேட்டால் நான் அதை நிச்சயமாக நடத்தி தருவேன் என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 18ஆம் அதிகாரம் 19வது வாக்கியத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சேர்ந்து நாம் இணைந்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு செவி சாய்க்கிறார். அடுத்ததாக, நீங்கள் இலங்கையில் வந்து பல பிரசங்கங்களை நல்ல முறையிலே எங்கள் கிறிஸ்தவ சகோதரர்களுக்காக அளித்து வருகிறீர்கள். அதே நேரத்தில் நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் தமிழ்நாட்டிலே, அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் வாழ்ந்தாலும் கூட கேரளா போன்ற பகுதிகளில் சென்று ஆதிகால வாசிகளுடன் நீங்கள் பழகி அவர்களோடு சம்பாஷித்து அவர்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையான மட்டத்திற்கே போய் நீங்கள் அவர்களோடு கிறிஸ்தவ சேவை செய்வதாக, அதை பற்றி எங்களுக்கு விரிவாக சொல்ல முடியுமா உங்களால்? ஆம், 76வது வருஷத்துல நான் என்னுடைய வேலையை விட்ட போது இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு தரிசனத்தை தந்து, கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலேயே போய்கொண்டிருக்கிறதை விட என்னை குறித்து கேள்விப்படாத மக்களிடத்தில் நீ செல்ல வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு பாரத்தையும் எனக்கு ஒரு அழைப்பையும் கர்த்தர் விடுவித்தார். காரணம், இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் செய்திகள் மேல் செய்திகளை கேட்டு கேட்டு ஏறக்குறைய அஜீர்ணமான நிலைமையில இருக்கிறார்கள். ஆக இனி அவர்களுக்கு செய்திகள் போதும். ஆனால் செய்தியை ஒரு முறை கூட கேள்விப்படாத மக்கள் உண்டல்லவா, அவரை குறித்து நீ பாரப்பட வேண்டும் என்று சொன்னதுனால நான் முதலாவதாக ஆதிவாசிகளுக்கு மத்தியில நான் சென்றேன். பேப்பரில் இப்படி ஒரு கற்கால மனிதர்கள் இருக்கிறார்கள் என்ற விவரத்தை நான் முதலாவது கண்டபோது, இத்தனை வருஷங்கள் கழித்து இப்படி கூட இருக்கிறார்களா, இந்த ஜனங்களுக்கு யார் கிறிஸ்துவை பற்றி சொல்வது என்று சொல்லி எனக்குள்ளே பாரம் ஏற்பட்டது. இதே பாரம் கேரளத்திலும் ஆந்திராவிலும் தமிழ்நாட்டிலும் மற்றவர்களுக்கு உண்டானதை கவனித்தேன். இந்த பாரம் ஏற்பட்ட எல்லாருமே ஒன்றாக ஒரு இடத்துல சேர்ந்து நாங்கள் ஜெபித்து, நாங்கள் ஏறக்குறைய 14-15 பேர்கள் அந்த காடுகளுக்கு உள்ளே பிரவேசித்து 48 மைல் தூரம் நடந்தே உள்ளே பிரவேசித்து பாறைகளுக்கு அடியில ஜீவித்துக் கொண்டிருக்கிற அவர்களோடு நாங்களும் எங்களுடைய சட்டைகள் எல்லாம் கழட்டி அவர்களாக நாங்கள் அங்கு தங்கி அவளுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய சில உதவிகளையும் செய்து அவளோடு கூட கிறிஸ்துவை குறித்து அறிவித்தோம். பாஷை தெரியாத அவருடைய வாழ்க்கையில எங்களுக்கு பாஷை அறிப்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. செய்கை மூலியமாய் நாங்கள் சொன்னோம், பாடல்களை கேட்டு ரசித்தார்கள். ஆனால் அவளை எங்களால் எந்த விதத்திலும் கடவுளை புரிந்து வைத்துக் கொள்ள முடியவே இல்லை, புரிய வைக்க எங்களால் இயலவில்லை என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். கடந்த 3-4 வருடங்களாக கடந்து சென்றதுக்கு பிறகு இப்பொழுதுதான் ஓரளவுக்கு அவருடைய உள்ளத்துல கடவுள் என்றால் யார் என்று புரிந்து
கொள்கிறார்கள். அவர்கள் ஜெபிக்கிறது சூரியனையும் காட்டில நெருப்பு பற்றி கொண்டால் அந்த நெருப்பை ஒரு தேவன் என்று சொல்லி அவர் சாஷ்டாங்கமாய் விழுந்து கும்பிடுகிறது அவருடைய வழக்கம். ஆனால் இப்படி ஒரு தெய்வம் உண்டு, இயேசு என்ற ஒரு தெய்வம் உண்டு என்று அவர்கள் இதுவரை அறிந்ததே கிடையாது. அவர் இது சொல்லப்பட்ட போது ஒரு வயது முதிர்ந்த ஒருத்தர் சொன்னார், இத்தனை வருஷங்கள் நான் இருந்தேனே, ஏன் இதை இதுக்கு முன்பு நீங்கள் எங்களுக்கு சொல்லவே இல்லை, இப்படி ஒரு தெய்வன் உண்டு என்று சொல்லவே இல்லையே என்று அவர்கள் கேட்டுக்கொண்டது எங்களுக்கு மிகவும் ஆச்சரியத்தை தந்தது. அவருடைய வாழ்க்கையில நாங்கள் இப்பொழுதும் கூட சொல்லுகிறோம், நாங்கள் சொல்லதான் செய்தோமே தவிர அவளை மாற்ற எங்களால் முடியவில்லை. ஆனால் சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து சொல்லி ஒருவேளை அவருடைய பிற்கால வாழ்க்கையை கிறிஸ்தவர்களாக அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ வைக்க முடியும் என்று நாங்கள் நம்பி தொடர்ந்து அவளுக்கு வைத்திய உதவிகளை செய்து அவளுக்கு தேவையான உதவிகளை செய்து நாங்கள் கிறிஸ்துவை அறிவித்துக் கொண்டு வருகிறோம். நல்லது புஷ்பராஜன் அவர்களே, நீங்கள் ஆதிகால வாசிகளுடன் தொடர்பு கொண்டு உண்மையான ஒரு கிறிஸ்தவ சேவை செய்வதற்காக பாடுபட்டு வருவதற்காக எமது நன்றிகள். அத்தோடு படித்த இளைஞர்களிடம் நீங்கள் கிறிஸ்தவ சமய பிரச்சாரம் செய்வதையும் விட படிக்காத பாமர மக்களிடம் செய்வது நல்லது நினைக்கிறீர்களா? அப்படி நல்லது என்று நினைத்தால் அது எந்த அளவில் உங்களுக்கு சாத்தியமாகிறது என்பதை பற்றி தயவு செய்து சுருக்கமாக சொல்லுங்கள். அது இப்பொழுது டவுன் பக்கத்திலேயோ அல்லது பட்டணம் பக்கங்களிலோ சுவிசேஷ வேலை செய்வதற்கு அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் காடுகளுக்குள் சென்று சாப்பிட வழி இல்லாதபடி, படுக்க வழி இல்லாதபடி மரத்தின் மேல ஏறி நாங்கள் ராத்திரியெல்லாம் படுத்து உறங்கிக் கொண்டிருப்போம். பிறகுதான் அவளை சந்திப்போம். இப்படி கடினமான ஒரு சூழ்நிலையில அவளுக்கு கிறிஸ்துவை அறிவிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஸ்லாக்கியம். கஷ்டமான இந்த வேலைதான் கர்த்தரும் விரும்புகிற வேலையாக நான் அறிகிறேன். சுகமான ஒரு ஊழியத்தை எல்லாரும் விரும்புவார்கள், ஆனால் இந்த கஷ்டமான ஊழியத்தை கர்த்தர் விரும்புகிறதை நான் அறிந்து, ஆகவே அந்த ஊழியம் தான் உண்மையான ஊழியமாக நாங்கள் கருதுகிறோம். இதுல எந்த விதமான ஆதாயமும் கிடையாது, எந்த விதமான சலுகைகளும் கிடையாது. எங்களை அழைப்பவர்கள் எங்களுக்கு போக வர செலவுகளும் கொடுப்பது கிடையாது. காரணம், இது யாரும் அழைக்காத ஒரு ஊழியம். நாங்களாகவே செய்கிற எங்களுக்கு இருக்கிற பண வசதிகளை வைத்து அவிலிருந்து மருந்துகளை வாங்கி நாங்கள் செய்கிறது. இதுல நாங்கள் அடைகிற திருப்திகள் நாங்கள் பெரிய கூட்டங்களிலே நிச்சயமாக நாங்கள் அனுபவிக்க முடியவில்லை. இதுல எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமும் ஆசீர்வாதமும் உண்டு. நீங்கள் குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கும் போது உண்மையாகவே கற்ற விஷயம் தெரிந்த மக்களிடம் பிரச்சாரங்களை மேற்கொள்வதையும் விட பாமர மக்களிடம் இத்தகைய சேவைகளை மேற்கொள்வது சிறந்தது என்று கூறுகிறீர்கள். அத்தகைய முறையில் நீங்கள் மென்மேலும் வெற்றியடைய நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் எங்களுடைய இலங்கையில் வந்து கிறிஸ்தவ இளைஞர்களுக்கு பல அறிவுரைகளை வழங்கி வந்திருக்கிறீர்கள். எங்களுடைய கிறிஸ்தவ இளைஞர்களுக்கு நீங்கள் வானொலி மூலமாக, இந்த நிகழ்ச்சி மூலமாக எதையாவது குறிப்பிட விரும்புகிறீர்களா? ஆம், மிகவும் எனக்கு ஒரு பாரம் உண்டு இலங்கை வாழ் வாலிபர்களை குறித்து. விசேஷமா ஒன்றை கூறிக்கொள்கிறேன், எந்த வாலிபர்களும் கூடிய வரை அரசியலில தலையிடாதபடி, அரசியலை கவனியுங்கள், ஆனால் அரசியலில தலையிடாதபடி உங்கள் படிப்புகளையும் உங்களுடைய பிற்கால வாழ்க்கைகளை குறித்தும் பாரத்தோடு செயல்படுங்கள். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தறிங்கள். தவறான எந்த வழிகளிலும் தவறான நண்பர்களோடு இணைந்து அல்லது வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதபடி அவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பெரிய பாரம் எனக்கு உண்டு. இந்தியாவை காட்டிலும் இலங்கையில ஒரு பெரிய சுதந்திரம் இருக்கிறதை நான் அறிகிறேன். அந்த சுதந்திரம் அதிகமான அளவு அவர்களை கெடுத்து விடாதபடி அவர்கள் தானே தங்களை இந்த சுதந்திரத்தை நல்ல வழியில பயன்படுத்தி அவர்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும், உண்மையான தெய்வத்தை அறிந்து சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று நான் வாஞ்சப்படுகிறேன், பாரப்படுகிறேன். இலங்கையில் உள்ள வாலிபர்களுக்காக நான் ஜெபிக்கவும் செய்கிறேன். நல்லது திரு புஷ்பராஜன், நீங்கள் பிரசங்கங்கள் செய்வது மட்டுமல்ல, நான் கூட நீங்கள் மேடையில் பாடுவதை பக்தி பரவசமாக எல்லோரையும் கவரக்கூடிய விதமாக நீங்கள் பாடுவதை நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் சகோதரா இறங்கி வா, இல்லை நான் தவறாக சொல்லிவிட்டேன் போல இருக்கிறது, சகைவே இறங்கி வா, நான் உங்கள் வீட்டில் தங்க வேண்டும் என்று நீங்கள் பாடினீர்கள். அந்த பாடல் வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் எங்கள் கிறிஸ்தவ நேயர்களுக்கும் ஒரு முறை செவிக்கு விழுந்தால் இன்பமாக இருக்கும். தயவு செய்து ஒரு முறை பாடுகிறேன். நன்றி. சகையுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சகையுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். தங்க வேண்டும், தங்க வேண்டும், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். தங்க வேண்டும், தங்க வேண்டும், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். தங்க வேண்டும், தங்க வேண்டும், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். தங்க வேண்டும், தங்க வேண்டும், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சகோதரா நீயும் வா,
நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சகோதரி நீயும் வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். தங்க வேண்டும், தங்க வேண்டும், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். தங்க வேண்டும், தங்க வேண்டும், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். நல்லது வைத்திய கலாநிதி புஷ்பராஜன் அவர்களே. நிச்சயமாக இலங்கையில் உள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவர் வீட்டிலும் நீங்கள் வழங்கிய அறிவுரைகள், நல்ல பண்பாடுகள் தங்கும், என்றும் செழித்து ஓங்கும் என்று கூறிக்கொண்டு நீங்கள் இந்த பேட்டி அளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறோம். வணக்கம். வணக்கம். வேத புஸ்தகத்திலே நடந்த ஒரு சரித்திரத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்ல போகிறேன். வேதனை நிறைந்த ஒரு சகோதரி ஒருவள் இருந்தாள். அந்த சகோதரியுடைய குடும்பம் சந்தோஷமாக தான் இருந்தது. ஆனால் ஒரு குழந்தை பெற்றதுக்கு பிறகு அந்த குடும்பத்திலே சில பிரச்சனைகள் உண்டானது. அவளை நேசித்த சகோதரி அவளை வீட்டை விட்டு வெளியே போ என்று சொல்லிவிட்டாள். இதுவரை அந்த வீட்டிலேயே நம்பியிருந்த அவளுக்கு வெளியே போ என்ற வார்த்தையை கேட்டவுடனே உள்ளத்தை நுறுக்கத்தக்கதாக வேதனைப்பட ஆரம்பித்தாள். இனி நான் எங்கு போவேன்? நான் ஒரு அடிமை, என்னை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் அடிமையாகவே இருந்திருப்பேன். ஆனால் நீங்கள் தானே என்னை கூட்டி வந்தீர்கள், இந்த வீட்டுக்குள் வைத்தீர்கள், என்னை ஏன் வெளியே போக சொல்வீர்கள்? கண்ணீரோடு கேட்டு பார்த்தாள், முடியவில்லை. கடைசியாக தன்னுடைய புருஷனிடத்தில் போனாள். என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுகிறார்களே, நான் எங்கு போவேன் என்று கண்ணீர் விட்டாள். புருஷனும் மௌனமாக இருந்தான். அவனும் ஒன்றும் பேசவில்லை. இந்த சகோதரனுடைய உள்ளம் நொடிந்ததாய் வேதனைப்பட்டு அவள் வீட்டை விட்டு வெளியேறினாள். பெற்ற மகனையும் நடத்தி கொண்டு அவள் செல்லுகிறாள். நாட்டிலே அவளுக்கு இடமில்லை, காட்டிலே அவளுக்கு இடமில்லை. கடைசியிலே மணல்கள் நிறைந்த பாலைவனத்துக்கு அவள் போகிறாள். எங்கு போவதென்றே அவளுக்கு தெரியவில்லை. மார்க்கம் உண்டா, வழி உண்டா என்று யோசித்துக் கொண்டே போகிறாள். இனி அவளுடைய வாழ்க்கையில அவள் நம்பி இருப்பதெல்லாம் அந்த ஒரே ஒரு பையன்தான். அந்த பையனும் இப்பொழுது சொல்லுகிறான், அம்மா எனக்கு தாகம், நாக்கு வரல்கிறது, குடிக்க எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறான். கையிலோ தண்ணீர் இல்லை. என்ன செய்வாள்? மகனே, எனக்கும் தான் தாகிக்கிறது, நான் என்ன செய்ய முடியும்? தண்ணீர் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்த்தாள். அவன் மேலும் மேலும் கஷ்டப்பட்டான். அம்மா, இனி ஒரு அடி கூட என்னால் நடக்க முடியாது. அது மாத்திரமல்ல, என்னுடைய நாக்குகள் ஒட்டுகிறது, என்னால் நடக்க முடியவில்லை, என்னால் பேச முடியவில்லை, என்னால் மூச்சு இழுக்க முடியவில்லை, நான் மரித்து போய்விடுவேனோ என்று பயம் இருக்கிறது. மகனை பார்க்கிறாள் தாய். ஐயோ, இந்த மகன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரித்து விடுவான் போல இருக்கிறதே. தாகத்தினாலே அவன் தோண்டு துடிக்கிறதே அவனால் கால சகிக்க முடியவில்லை. அவனை இழுத்துக் கொண்டு இன்னும் கொஞ்ச தூரம் நடக்கிறான். இப்பொழுது நடக்க முடியவில்லை. அவனும் விழுந்து விட்டான். நன்றாக புரிகிறது, இன்னும் சில நிமிஷத்துக்குள்ளாக தன்னுடைய மகன் மரிக்கப் போகிறான். தான் பெற்ற மகன் தன் கண்களுக்கு முன்பதாக மரிப்பதை அவளுக்கு காண சகிக்கவில்லை. ஆகவே அந்த மகனை ஒரு இடத்திலே கொண்டு போய் வைத்துவிட்டு இவள் வேறொரு பக்கமாக திரும்பி புலம்பி 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 அழுகிறாள். தன்னுடைய வேதனை நிறைந்த கதைகளை யோசிக்கிறாள். தன்னுடைய வாழ்க்கையை யோசிக்கிறாள். ஆரம்ப காலம் எப்படி இருந்தது, தன்னுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தது, எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை இருந்தது, இதெல்லாம் யோசித்து, என்னுடைய சகோதரி என்னை புரிந்து கொள்ளவில்லையே, நான் நேசித்த சகோதரி என்னை இப்பொழுது வீட்டை விட்டு வெளியே தள்ளிவிட்டாள். ஏன் என் புருஷன் கூட என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் மனதை புரிந்து கொள்ளவில்லை, என் வேதனையை புரிந்து கொள்ளவில்லை, நான் எங்கு போவேன், நாட்டு ஜனங்களும் எனக்கு இடம் கொடுக்கவில்லை என்று கண்ணீர் விட்டு புலம்பினாள், கதறினாள். இப்படியாக அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற சமயத்திலேதான் வானத்திலிருந்து ஒரு சப்தம் உண்டாகினது. ஆகாரே, ஏன் அழுகிறாய்? எங்கிருந்து எங்கு போகிறாய்? இந்த சத்தத்தை கேட்டவுடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. என் பெயரை சொல்லி என் புருஷன் கூட இதுவரை கூப்பிட்டது கிடையாது. இவ்வளவு அன்பொழுது என்னுடைய குடும்பத்தினர் கூட என்னை கூப்பிட்டது கிடையாது. என் பெயரை சொல்லி இவ்வளவு ஆசையோடு கூப்பிடுகிறது யார்? என்னுடைய வேதனையை அறிந்தது யார்? என்னுடைய கஷ்டங்களை அறிந்தது யார்? என்னுடைய துக்கங்களை அறிந்தது யார்? யாரோ ஒருவர் இருக்கக்கூடும் என்று சொல்லி அப்பொழுதுதான் அவளுக்கு புரிய ஆரம்பித்தது. சப்தம் வந்த திசையை நோக்கி அவள் தன்னுடைய வேதனைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தாள். அந்த வேதனைகளை கேட்ட பிறகு தேவன் சொன்னார், மனுஷால் கூடாத காரியத்தை தேவனால் செய்ய முடியும் என்பதை அந்த இடத்துல நிரூபித்து காட்டினார். பாலைவனமானது வெள்ளத்தினாலே நிறைய ஆரம்பித்தது. பாலைவனத்துக்குள்ளேயும் கூட ஒரு வெள்ளத்தினுடைய அருவி ஒன்று புறப்பட ஆரம்பித்தது. இதோ மகனும் தாயுமாக சேர்ந்து அந்த தண்ணீரை குடித்து அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். இப்பொழுதுதான் அந்த சகோதரிக்கு ஒரு காரியம் புரிந்தது. என்ன அது? என்னை எல்லாரும் கைவிட்டார்கள், ஆனால் என்னை கைவிடாத ஒருவர் உண்டு என்பதை இன்றைக்கு நான் புரிந்து கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையை யாருமே புரிந்து கொள்ளவில்லை, என்னுடைய மனதினுடைய துக்கங்களை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை என்று நான் இதுவரை யோசித்திருந்தேன். ஆனால் ஏதோ ஒன்று என்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. அது என் தெய்வத்தினுடைய கண்கள்,
என்னுடைய வேதனையிலே அறிந்தவர் என் தேவன் என்று சொல்லி அப்பொழுதுதான் அவள் புரிய ஆரம்பித்தாள். ஆம், தன்னுடைய எல்லா ரகசியங்களையும் அறிந்த தெய்வம், தன்னுடைய பாரங்களையும் வேதனைகளையும் அறிந்த தெய்வம் அன்றைக்கு தான் அவருடைய கண்களுக்கு புலனாக ஆரம்பித்தது. உடனே அவள் சந்தோஷத்தோடு கூட தேவனோடு பேச ஆரம்பித்தாள். என்னுடைய முற்பிதாக்கள் உம்மை யெகோவா என்று சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனால் நாதா, நான் இன்றிலிருந்து உமக்கு ஒரு புதிய பெயரை வைக்கப் போகிறேன். நீர் என்னை காண்கிற தேவன், என்னுடைய வாழ்க்கையை காண்கிற தேவன், என்னுடைய ரகசியத்தை காண்டவர், என்னுடைய வேதனைகளை புரிந்தவர், என்னுடைய கண்ணீர்களை துடைத்தவர். ஆகவே உமக்கு இந்த பெயர் பொருந்தும் என்று சொல்லி அந்த புதிய பெயரை அந்த தெய்வத்துக்கு வைத்தாள். ஆம், கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் தேவன் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். உன் வேதனைகளை புரிந்து வைத்தவர். யாருமே பார்க்கவில்லை என்று யோசிக்காதே. யாரும் என்னுடைய கவலைகளை புரிந்து கொள்ளவில்லையே என்று யோசிக்காதே. இனி என்னுடைய வாழ்க்கையானது நடுத்தருவுக்கு வரப்போகிறது என்று யோசிக்காதே. இதோ தெய்வத்தினுடைய வலது கரம், சக்தி உள்ள அந்த வலது கரம் உன்னை தூக்கி பிடிக்க போகிறது, உன்னை ஆசீர்வதிக்க போகிறது. அவர் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்னார். எரேமியா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மாறாதவர் என்று சொல்லியிருக்கிறார். தெய்வத்தினுடைய தன்மை மாறாது, அவருடைய அன்பு மாறாது. நீ நேசித்தவர்கள் உன்னை கைவிடலாம், நீ நம்பிக்கொண்டிருந்தவர்கள் உன்னை கைவிடலாம், ஆனால் இயேசுவோ உன்னை கைவிட மாட்டார். அவர் கைவிடாத தேவன், அவர் முற்றுமுடிய காக்க வல்ல தேவன், அவர் உயிருள்ள தேவன். ஆகவே உன்னுடைய வேதனைகளை புரிந்து வைத்த தேவன் அவர் ஒருவரே. இன்றைக்கு அவரோடு கூட பேசு. கர்த்தாவே, எல்லாவற்றையும் அறிந்த தெய்வமே, என்னை காப்பாற்றும் என்று சொல்லு. ஆம், தேவன் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொருடைய இருதயத்தையும் புரிந்து வைத்துக் கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் இருந்த சமயத்திலே 2 சீஷன்மாரை அனுப்புகிறார். பஸ்கா பண்டிகை புசிப்பதற்காக ஒரு வீடு ஒன்று வேண்டும், ஜெபிப்பதற்கு ஒரு அறை ஒன்று வேண்டும். அதற்காக அவர்களை தேடி போகும்படி சொன்னார். நீங்கள் போகிற வழியிலே தண்ணீர் சுமந்து கொண்டு போகிற ஒரு மனுஷனை பார்ப்பீர்கள். அந்த வேலைக்காரன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டினுடைய எஜமானை பார்த்து இவ்விதமாக கேளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லி அனுப்பினார். அந்த எஜமானை நீங்கள் கேட்டால் அவன் உங்களுக்கு மேலறையை காட்டிக் கொடுப்பான் என்று சொன்னார். ஆம், எங்கேயோ உட்கார்ந்திருக்கிற தேவன் அந்த வீட்டினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கவனித்துக் கொண்டிருப்பதை இதன் மூலமாக விளங்குகிறது அல்லவா? அந்த வீட்டினுடைய வேலைக்காரன் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறான், எத்தனை வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அந்த ஒவ்வொரு வேலைக்காரர்களும் இப்பொழுது என்னென்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் அவருடைய கண்களுக்குள் தெரிகிறது. பாருங்கள், சொல்லி அனுப்பும் போது சொல்லுகிறார், தண்ணீர் குடம் சுமந்து எடுத்துக்கொண்டு போகிற ஒரு வேலைக்காரனை காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். அந்த குடத்துக்குள்ளே தண்ணீர் இருக்கிறதா இல்லையா என்பதும் கூட அவருடைய கண்கள் காணுகிறது. அந்த வீட்டிலே எத்தனை வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் அதுவும் கூட அவருடைய கண்கள் காணுகிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒரு வீட்டினுடைய வேலைக்காரனை அறிந்து வைத்திருக்கிற தேவன் உன்னுடைய பிள்ளைகளை குறித்து அறிந்திருக்க மாட்டாரா? உன்னுடைய வேதனைகளை அறிந்திருக்க மாட்டாரா? உன்னுடைய கவலைகளை புரிந்திருக்க மாட்டாரா? நீ நன்றாக அவரை விசுவாசிக்க ஆரம்பி. அந்த வீட்டுக்குள் சென்ற உடனே ஆண்டவராகிய இயேசுடைய கண்கள் அந்த வீட்டுக்குள் போகிறது. முதலாவது அறை 12 பேரும் ஜெபிக்க போதுமானதல்ல. 2வது அறை அதுவும் போதுமானதல்ல. இதோ அவருடைய கண்கள் மேலறையை பார்க்கிறது. அந்த அறையை பார்த்த உடனே தான் தெரிகிறது, இந்த இடத்துல 12 பேர் சேர்ந்து ஜெபிக்க முடியும். ஆகவே இந்த அறை தான் அவன் உங்களுக்கு தருவான் என்பதை முன்னதாகவே சொல்லி வைத்து அனுப்பி வைத்து விடுகிறார். பாருங்கள், அந்த தெய்வம் அந்த வீட்டினுடைய நீளம் அகலத்தையும் கூட புரிந்து வைத்திருக்கிறார். அந்த வீட்டில் எத்தனை பிள்ளைகள், அவருடைய வருமானங்கள் என்ன, நீ எப்படி ஜீவிக்கிறாய், எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம். பயப்படாதே சகோதரனே, பயப்படாதே. உடைய வருமானம் குறைந்திருக்கிறது என்று வேதனைப்படுகிறாயா? உடைய வியாதினாலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா? உன்னை அவர் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். நீ கேள், நிச்சயமாக அவர் மாற்றி தருவார். ஜெபிக்கிற எல்லாரையும் தேவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். கண்கள் இல்லாதவனாய் ஒரு சகோதரன் வீட்டுக்குள் இருந்தான். அந்த சகோதரனிடத்தில் ஒரு ஊழியக்காரனை தேவன் அனுப்புகிறார். நேர்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போ, அங்கு ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டுக்குள் ஒரு மனுஷன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அடையாளம் காண்பித்து அந்த வீட்டுக்குள் அனுப்புகிறார். நேர்தெரு என்று சொல்லி தெருவுடைய பெயரையும் சொல்லி அனுப்புகிறார். ஆம், நீ எந்த வீட்டில் இருக்கிறாய், எந்த ஊரில் இருக்கிறாய், எந்த தெருவில் இருக்கிறாய், எல்லாம் தேவனுக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, ஜெபிக்கிற பிள்ளைகள் எந்த வீட்டுக்குள் இருந்தாலும் அவருடைய கண்கள் கண்டு கொண்டே இருக்கிறது. தேவன் சொல்லி அனுப்புகிறார் அந்த ஊழியக்காரனுக்கு, அவன் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறான், அதுதான் அடையாளம் என்று சொன்னார். ஆம் அருமையானவனே, நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற இடம் எதுவாய் இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்கள் காணுகிறது. உன் வேதனைகளை காணுகிறது, உன் துக்கங்களை காணுகிறது. ஆகாரே, ஏன் வேதனைப்படுகிறாய்? ஆகாரே, ஏன் துக்கப்படுகிறாய்? எல்லாரும் கைவிட்டார்கள் என்று யோசிக்கிறாயா? நான் உன்னை கைவிடவில்லை. உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன். பயப்படாதே, மனுஷரால் கூடாத காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி பாலைவனம் ஒரு சோலைவனமாக மாற்றி கொடுத்தார். தண்ணீரே வராத இடத்துல தண்ணீரை உண்டாக்கி தந்தார். இப்பேற்பட்ட அற்புதர் இயேசு, இப்பேற்பட்ட அற்புதர் நம்முடைய தேவன். பயப்படாதே, அந்த தெய்வத்திடத்தில் இப்பொழுது வா, ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிறவரே அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். உன்னுடைய வியாகுலங்களை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை அறிந்த தெய்வமே, எங்களுடைய வேதனைகளை அறிந்த தெய்வமே, எங்களுடைய குடும்பத்தினுடைய எல்லா காரியங்களை அறிந்த தெய்வமே, இப்பொழுதும் கர்த்தாவே உங்களுடைய பாதத்தை தேடி வந்திருக்கிறோம். எல்லா பிரச்சனைகளையும் அறிந்தவர் நீர்தானே. மாற்றித்தாரும் ஆண்டவரே, குழப்பங்களை மாற்றித்தாரும், பிரச்சனைகளை மாற்றித்தாரும், வேதனைகளை மாற்றித்தாரும், வியாதிகளை சுகமாக்கித்தாரும்.
என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே என்னவெல்லாம் நாங்கள் யோசிக்கிறோம் என்பதை உமக்கு தெரியுமே கர்த்தாவே. மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்ப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நீர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். இப்பொழுதும் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற துக்கங்களை மாற்றி சமாதானத்தோடு வாழ தெய்வமே எங்கள் எல்லாருக்கும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். எமது முகவரி சத்தியவசனம், தபால் பெட்டி எண் 55, 9 வெங்கட்ராமன் தெரு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002. என்றும் மாறா தேவனை துதி